ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மை ஸ்டைல் சமையல். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பொட்டுக்கடலை சட்னி. அதுக்கு தேவையான பொருள் என்னென்ன பார்த்தீங்கன்னா பொட்டுக்கடலை, தேங்காய், ஒரு துண்டு இஞ்சி, ஒரு பச்சை மிளகா, கொஞ்சோண்டு கருவேப்பில்லை. இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சரிங்களா? இந்த பொட்டுக்கடலை நம்ம ஒரு மிக்சி ஜாரில் நம்ம சேர்த்துக்கலாம். சரிங்களா? இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தேங்காவை சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம், ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமாக வாசனைக்காக கருவேப்பிலையை நம்ம சேர்த்துக்கலாம். சரிங்களா? இது கூட நம்ம கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். சரிங்களா? இது கூட நம்ம கொஞ்சம் தண்ணியை சேர்த்துக்கலாம். சரிங்களா? தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து இப்போ நல்லா நம்ம அரைச்சிக்கலாம். சரிங்களா? இன்னும் கொஞ்சம் அரைச்சிக்கலாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா மையாக அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. இப்போ இதை ஒரு பவுலில் நம்ம சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி ஃபுல்லாக கலந்து விட்டுக்கலாம். சரிங்களா? இதில் நம்ம ஊற்றிக்கலாம். பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சுங்க. இதை நல்லா கலந்துக்கலாம். இதுக்கு இப்போ நம்ம தாளிப்பு கொடுத்துடலாம். சரிங்களா? பாருங்கள், தாளிப்புக்கு ஃபஸ்ட்டு நம்ம கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன கடாயை நம்ம இதை வச்சுக்கலாம். சரிங்களா? இது நல்லா காஞ்சிடுச்சுங்க. இதில் நம்ம 2-3 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கலாம். சரிங்களா? கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சுங்க. இது கூட நம்ம கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். அது கூட கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சரிங்களா? இது நல்லா பொரியட்டும். பாருங்கள், கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எப்போவுமே நீங்கள் கருவேப்பிலை போடும்போது இந்த மாதிரி சின்ன பாத்திரத்தில் போட்டிங்கன்னா கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு போடுங்க. அப்படியே போட்டிங்கன்னா அப்படியே நெருப்பு மேலே தெரிச்சிடும். சரிங்களா? இப்போ எண்ணெய் பாருங்கள் எவ்வளோ தெரிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இதை நம்ம அந்த இதில் அந்த சட்னியில் நம்ம ஊற்றிக்கலாம். சரிங்களா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அருமையான பொட்டுக்கடலை சட்னி தயாராகிடுச்சு. அருமையான பொட்டுக்கடலை சட்னி தயாராகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களால் பார்க்க முடியும். ஓகே காய்ஸ், டேக் கேர், பை பாய்.